வணக்கம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை உருவின குச்சியில் எப்படி சூப் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. புளிக்குழம்பு செய்கிறதுக்கு எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ராதிகாஸ் ரெசிபி சேனலோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோ புளிக்குழம்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, உளுந்து, 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு 4-5 பல் பூண்டை 1-2மா தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தக்காளியை வேக விடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்சது தான். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நீளமாக நறுக்கி வச்சுருக்க 2 கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பரட்டி விட்டுட்டு புளியை கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். 2 நேரம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டே வெந்தயம் தான். தாளிக்கச்சில் வெந்தயம் மட்டும் கூட கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருக்கலாம். கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். 2 துண்டு தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 1 பூண்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ முருங்கைக்கீரை வதக்கிடலாம். முருங்கைக்கீரை வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். பாத்திரம் நிறைய இருந்த மாதிரி இருக்கும். வதக்கணுன்னு கொஞ்சமாயிரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கழுவி ஒரு கிண்ணத்தில் வச்சதுனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு, நீங்கள் அப்படியே கழுவி நேராக உள்ளே போடுறதா இருந்தால் தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம். அந்த தண்ணியிலே வெந்துடும். நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிறேன். தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சு முருங்கைக்கீரையை வேக விட்டுடலாம். இப்போ இந்த முருங்கை குச்சியில் சூப் செஞ்சிடலாம்.
முருங்கை குச்சியை நல்லா கழுவி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக உடச்சி. அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி பழத்தை ஒன்று குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 3-4 பல் பூண்டு எல்லாத்தையும் 1-2மா இடித்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த குச்சி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான், அவ்வளோதான். அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ புளிக்குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதை சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கீரை வந்துட்டான்னு பார்க்கலாம். முருங்கையெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். 2 துண்டு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் திருவி எடுத்துக்கலாம். இப்போ திருவின தேங்காவை முருங்கைக்கீரையில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். முருங்கைக்கீரை ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ புளிக்குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு. புளிக்குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணிலாம் பாருங்கள் நல்லா வற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்துருக்கேன். அந்த சூட்டிலே வெந்துடும். நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய் போடலைன்னா இந்த சமயத்தில் மிளகு ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். முருங்கை குச்சி தூர போடாமல் இனிமேல் இப்படி ஈஸியாக சூப் செஞ்சு குடிச்சிருங்க. சளியெல்லாம் பிடிக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். முருங்கை குச்சி சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு முருங்கைக்கீரை குச்சிலேயே சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ராதிகாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.